கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கி.ரா. என்று சுருக்கமாக வழங்கப்படும் திரு கி. ராஜநாராயணன் அவர்களின் கிராமியக் கதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இன்று மருமகள். காலையில் எழுந்திருந்த மாமியார் மருமகளை வேலை வாங்கத் தொடங்கினாள். மருமகளோ ஒரு அசடு. வீட்டுக்கும் புதியவள். நுணுக்கம் காணாது. அடுப்பு மெழுகுவதற்காக மாமியார்காரி மருமகளை, "ஏண்டி சுப்பம்மா, அடுப்பை மெழுகு, காலவாயை வழித்து நன்றாக மெழுகு" என்றாள். காலவாய் என்பது அடுப்பின் உள்வளைவு. அதை தினமும் நன்றாக சாணியை போட்டு மெழுகினால்தான் வெடிப்பு விழாது. ஆனால் மருமகள் நேரே பின்பக்கம் போனாள். கொட்டிலில் காளை மாடு, பசுமாடு, எருமை மாடு முதலியன கட்டியிருந்தது. அசை போட்டு மாடுகளின் வாயில் சிறிது நுரை தள்ளியிருந்தது. சுப்பம்மா மாமியார் சொன்னதை நினைத்து கொண்டாள். காளை வாயைத்தானே மாமியார் வடிக்க சொன்னாள். மற்ற மாடுகளின் வாயை வழிக்க சொல்லவில்லையாதலால் நேரே காளை மாட்டின் பக்கம் போய் 2-3 தரம் அதன் வாயை துப்புரவாக துடைத்தாள். அடுப்பு மெழுக போனவளை இன்னும் காணமே என்று மாமியார் அடுக்கலையில் வந்து பார்த்தாள். சுப்பம்மாவை காணவில்லை. மாட்டு தொழுவத்தில் சத்தம் கேட்டது. போய் பார்த்தால் காளை மாட்டு பக்கம் சுப்பம்மா நின்று கொண்டிருந்தாள். "ஏ சுப்பம்மா, என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செய்யற?" "நீங்க தானே அத்தை காலவாயை வடிக்க சொன்னீர்கள், வடித்து விட்டேன். மாடுதான் முட்டை வருது, இனி அடுப்பு மெழுக வேண்டியதுதான் பாக்கி" என்றாள் மருமகள். அத்தைக்கு மருமகளின் புத்திசாலித்தனம் கொஞ்சம் புரிந்துவிட்டது. பிறகு காலவாய் என்றால் என்ன என்பதை சொல்லிவிட்டு, "சரி, நேரமாகிறது, குளித்து சமையலுக்கு ஆரம்பி" என்றாள். குளிக்க போனவள் குளித்துவிட்டு வர வெகு நேரமாகிவிட்டது. மாமியாருக்கோ ஒரே கோபம். சரி, இன்னைக்கு பலகாரம் மண்தான் என நினைத்து கொண்டு, "கீரையும் மசித்து சோற்றை பொங்கு, இன்னைக்கு அவ்வளவுதான்" என்று சொல்லி கீரையை பறிக்கும் பொழுது தலையை தட்டி பறி என்று சொன்னாள். பின்பக்கம் கீரை பாத்தி இருந்தது. மருமகள் நேரே கீரை பாத்தியின் பக்கம் சென்று பாத்திக்குள் விழும்படியாக குளித்துவிட்டு வந்த தன் தலைமுடியை கோதி தட்டி சிக்கெடுக்க ஆரம்பித்தாள். தலைமுடி கீரை பாத்தியிலெல்லாம் விழுந்துவிட்டது. பின்பு தலையை முடிந்து கொண்டு கீரையை அரிந்து சுலகில் போட்டு கொண்டு வந்து மாமியாரிடம் கொடுத்தாள். கீரையை ஆய்ந்து வைக்கலாம் என்று எடுத்த மாமியார் ஒரே தலைமுடியாக இருப்பதை பார்த்து, "இவ்வளவு தலைமுடி எப்படி வந்தது?" என்று கேட்டாள். "நீங்க தானே அத்தை தலையை தட்டி கீரையை பறிக்க சொன்னீங்க. அதுதான் நான் என் தலையை நன்றாக தட்டியாக்கும் கீரையை பறித்து கொண்டு வந்திருக்கிறேன்" என்றாள். "அடி சமத்தே, நான் கீரையின் தலையை அல்லவா தட்டி பறிக்க சொன்னேன். பூச்சி புழுக்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நீ என்ன வேலை செய்துவிட்டு வந்திருக்கிறாய்" என்று கீரையை தூர கொட்டிவிட்டு, "சரி, சோற்றையாவது பொங்கு" என்றாள். "எவ்வளவு அத்தை பொங்கணும்?" என்றாள் மருமகள். "நாழியும் உழக்கும் போடு, போதும்." மருமகள் அடுப்பை ஒரு மாதிரி பற்ற வைத்து உலை நீர் வைத்தாள். மாமியார் ஏதோ ஒரு வேலையாக வாசல் பக்கம் போனாள். மருமகளோ மாமியார் சொன்னபடி நாழியையும் உழக்கையும் எடுத்து உலை நீருக்குள் போட்டுவிட்டாள். "எவ்வளவு நேரம் சோறு வடிக்க" என்று சொல்லிக் கொண்டே வந்த மாமியார், "சோற்றை பதம் பார்ப்போம்" என்று அகப்பையை விட்டாள். கடக் கடக் என்று சத்தம்தான் கேட்டது. "என்ன சோற்றை காணோம், வேறு என்ன கிடைக்கிறது உள்ளே?" என்று எட்டி பார்த்தாள். "நீங்க சொன்னபடிதான் நாழியும் உழக்கையும் உள்ளே போட்டிருக்கிறேன் அத்தை" என்றாள் மருமகள். "போ, சோத்திலேயும் மண்ணடித்து விட்டாயா" என்று முணங்கியவாறே தானே சமையலை செய்ய தொடங்கினாள். மருமகளின் பாட்டிக்கு திடீரென்று மருமகளை வர சொல்லி அன்று சாயந்திரம் கடிதம் வந்தது. வரும்பொழுது நெய் கொண்டு வர சொல்லி எழுதியிருந்தது. மாமியார் சொல்லிவிட்டாள், "வீட்டிலோ பசுமாடுகள் கறப்பதால் நிறைய வெண்ணெய் சேர்ந்திருக்கிறது, அதை உருக்கி எடுத்து கொண்டு போ" என்று. ராத்திரி ஆகிவிட்டது. வீட்டு வேலைகளை எல்லாம் முடிய மருமகள் மறுநாள் ஊருக்கு போக வேண்டும். அடுத்த தெருவில் உள்ள ஒரு உறவு பெண்ணுக்கு இடுப்பு வலி வந்ததால் ஒத்தாசைக்கு வர சொல்லி ஆள் வந்தது. மருமகளிடம் மாமியார், "நான் அடுத்த தெருவுக்கு போகிறேன், நான் சொல்கிறபடி நெய் காய்ச்சு, ஓசை அடங்குகிற வரை அடுப்பை விட்டு இறக்காதே" என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். சுப்பம்மா வெண்ணெயை ஒரு சட்டியில் போட்டு அடுப்பில் வைத்தாள். அது இலகி காய ஆரம்பித்தது. நல்ல பக்குவத்தில் நெய் காய்ந்து விட்டது. ஆனாலும் மாமியார் சொன்னதை நினைத்து பார்த்தாள். ஓசை அடங்கும் போது மட்டும் அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும் என்று மாமியார் சொல்லியிருந்தாள். ஆனால் இன்னும் பக்கத்து வீட்டில் கூட அரவம் ஒடுங்கவில்லை. ஊர் ஓசை அடங்கவில்லை. ஆதலால் இன்னும் அடுப்பிலேயே நெய் இருக்கட்டும் என்று நினைத்தாள்.
வெகு நேரம் கழித்து இறக்குவோம் என்று நினைத்த சமயத்தில் ஒரு குழந்தை அழும் சத்தமும் தாலாட்டு பாட்டும் சத்தமும் வந்துவிட்டது. இப்படியே நேரம் போய்கொண்டிருந்தது. அடுப்பும் எரிந்து கொண்டிருந்தது. நடு சாமம் கழித்து தெருவே நிசப்தமாக இருந்தது. மாமியார் சொன்ன சமயம் இதுதான் என்று இறக்கினவள் இழுப்புச் சட்டியை பார்த்தாள். நெய் காய்ந்து காய்ந்து மெழுகு போல் அடியில் சிறிதளவு ஒட்டி கொண்டிருந்தது. மாமியார் வரும் முன்பாக பாத்திரத்தில் எடுத்து விடுவோம் என்று இழுப்புச் சட்டியை சுரண்டி ஒரு சிமிழியில் வடித்து எடுத்து வைத்துக் கொண்டாள். மறுநாள் காலையில் மாமியார் போன இடத்தில் குழந்தை பிறந்து விட்டதால் வீட்டிற்கு வந்தாள். மருமகள் ஊருக்கு புறப்பட சாமான்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு தயாராக இருந்தாள். நெய் காய்ச்சி எடுத்துக்கொண்டாயா என்றாள் மருமகளிடம். நீங்க சொன்ன பக்குவத்தில் தான் காய்ச்சினேன் அத்தை, எடுத்து வைத்துக் கொண்டேன் என்றாள். எங்கே காமி என்றவளிடம் சிமிழியை திறந்து பெருமையோடு காட்டினாள். சிமிழியினுள் கொஞ்சமாக கருப்பாக இருப்பதை பார்த்த அத்தை, இதுவா நெய்? சிமிழியில் அடைத்து வைத்திருக்கிறாயே, நிறைய நெய் இருக்க வேண்டுமே, என்ன செய்தாய் என்று கேட்டாள். நான் ஓசை அடங்கும் மட்டும் அடுப்பில் வைத்திருந்தேன் அத்தை, நீங்க சொன்னபடிதான் செய்திருக்கேன். ஊர் ஓசை அடங்க நடு சாமத்துக்கு மேல் ஆகிவிட்டதல்லவா என்று சொன்னாள். அன்றே சம்பந்திக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டாள் மாமியார். மருமகளை நன்றாக வேலையில் பழக்கி ஒரு கூறு வந்த பிறகு கொண்டு வந்து விட்டால் போதும் என்று எழுதிவிட்டாள்.